பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான் சி அரசகுலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு அறிவித்துள்ளது. மே மாதத்தின் தொடக்கத்தில் பொதுமக்களின் கருத்தையும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்களையும் பெற நடவடிக்கை எடுக்கவும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெறவும் குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்காரர் தலைமையில் கடந்த 11ஆம் தேதி நீதியமைச்சில் நடைபெற்றது. தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை. இந்த கலந்துரையாடலின் போது நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய சட்ட முன்வரைவு உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்திற்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முந்தைய அரசாங்கங்கள் உரிய முறையில் செயற்படவில்லை என்றும் தற்போது நியமிக்கப்பட்ட குழு இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பொருத்தமான விடயங்களை மிக குறுகிய காலத்துக்குள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதியமைச்சர் குழுவின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததாக நீதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது.